எங்கம்மா கிளம்பிட்ட இந்த நேரத்தில், அதுவும் பையன் கையுமா? ஈரோடு. ஈரோடு எதுக்கு? அந்த 4 பேரில் ஒருத்தனுக்கு நாளைக்கு அங்கே நிச்சயதார்த்தம். 4 பேர் அங்கே தான் இருக்காங்க. அங்கே போனால் அவங்கள பிடிக்கலாம். தனியாவா போற? கவலைப்படாதீங்க, நிச்சயதார்த்தம்ல ஃபுல் ஃபேமிலி அங்கே தான் இருக்கும். எனக்கு ஒன்றும் ஆகாது. நில்லுமா, இந்தா பரவாயில்ல, வேண்டாம். இருக்கட்டும், இதை வச்சுக்கோ போ. என்னப்பா பால் வாங்கிட்டியா? வாங்கிட்டாண்டி. என்னடா? அவங்கள நான் பார்த்தேன். யாரை பார்த்த? அவங்க தான் வசுமதி. என்னடா சொல்ற? இங்கேயா? தான் ராத்திரி வேணான்னு கேட்காம குடிச்சிட்டு இப்போ பாரு தெளியவே இல்லை, வளர்றான். வேற யாராவது பார்த்துருப்பேன். 16 16 16 32 16 48 16 64. போதுமா? எங்க பார்த்த? பால் வாங்க போன இடத்துல இந்த அட்ரஸ் சொல்லி யார்கிட்டயே கேட்டு இருந்தாங்கடா. டேய் டேய் போயிடலாம்டா, எல்லாரும் முன்னாடி அவமானப்படுறதுக்குள்ள போயிடலாம்டா. முட்டை அலட்ட பேசாதடா. நம்ம இங்கேருந்து போயிட்டா அவன் நம்மளை விட்டுடுவாளா? நம்மளை தேடி ஈரோடுக்கு வந்திருக்கா? நாளைக்கு சென்னையில் ஆஃபீஸ் ரூம் வரமாட்டாளா? டேய் டேய் எல்லாருக்கும் தெரிஞ்ச அசிங்கமாயிடும்டா. டேய் என்னடா சொல்ற? நாம வெளியாளுங்க, நமக்கு எங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. ஆகாஷ் நினைச்சு பாரு, அவனுக்கு எனக்கு நிச்சயதார்த்தம். அவனை அம்பு விட்டு ஓடிலான்றியா? டேய் ஃபேஸ் பண்ணலாம்டா. வரட்டும், அவன் ஃபேஸ் பண்ணலாம். ஆகாஷோட வீடு தானே? ஆமாம். ஆகாஷ் கொஞ்சம் பார்க்கலாமா? வந்துட்டடா. ஆகாஷ் எங்க? தெரியல, உங்களோட தான் நம்பிச்சு. கிணத்துல கல் விடாதப்பா, கல்யாணத்துல மழை பெய்யும். ஆகாஷ்! ரேவதி, என்னடா இப்படி ஓடி வரீங்க? டேய் வசுமதி வந்திருக்கா? டேய் என்னடா சொல்ற நீ? டேய் நீ ஏட்ட டென்ஷன் ஆகுற? பயப்படாம இரு, நாங்க இருக்கோம்ல. டேய் என்னடா பண்றது? அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. நாம இது வரைக்கும் அவங்களை பார்த்ததே இல்லை. அவங்களுக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. டேய் நீ சிவா, நான் முரளி, இவனும் அவன் ஆகாஷ். ஒவ்வொருத்த பேரை சொல்லி பாயிண்ட் பண்ணுவா. நாம எங்க தங்கி இருக்கோம், எங்க வேலை செய்யறோம், நம்ம ஜாதகத்தையே சொல்லுவா. அப்ப என்னடா பண்றது? ஐடியா சொல்ல வேண்டாம், ஐடியா. டேய் அப்ப எதுக்காக வந்திருக்கானே தெரியல. நாம இப்படி சும்மா பயந்துட்டு இருந்தா அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்திருக்காங்க. நிச்சயதார்த்தத்தை சாப்பிட்டு போறதுக்கு வந்திருப்போம். டேய் ஆகாஷ்! டேய் நீ ஏன்டா இப்படி டென்ஷன் ஆகுற? அதான் நான் பார்த்துக்கன்னு சொல்லிட்டேன்ல, இது ஊர்ல பார்த்துக்கோ. டேய் அவன் இங்க வந்து கேட்டா பண்ணுவல பண்ணுடா. ஒருத்தி தானே, நம்ம 4 பேர் இருக்கோம். இப்ப சமாளிக்கலாம், சமாளிச்சுக்கலாம்டா. நீங்க யாருன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ஆகாஷை பார்க்கணும். கூட படிச்சவங்களா? இல்லை. ஒண்ணா வேலை பார்க்குறீங்களா? ஃப்ரெண்டா? நோ. பின்ன எதுக்காக அவர் பார்க்கணும்னு சொல்றீங்க? முக்கியமான விஷயம், ரகசியம். அவரை நீங்க லவ் பண்றீங்களா? சத்தியமா இல்லை. அப்ப வாங்க. மாமா 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 மாமா, உங்களை தேடிக்கிட்டு சென்னையிலேருந்து யாரோ வந்திருக்காங்க. நீங்கள் பேசிகிட்டு இருங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. மருதாணியில் எலுமிச்சம்பழம் புழியணும். நான் உள்ளே இருக்கேன், நீங்கள் பேசிகிட்டு இருங்க. ஹலோ.
எப்படி இருக்க வாசு? இவன் என்கேஜ்மெண்ட் அட்டன் பண்ண தானே வந்திருக்க. நான் அப்பயே சொன்னேன் வசுமதிக்கு அபிராமிக்கு இன்விடேஷன் கொடுறான்னு. கொடுத்தானா? ஏன் எப்படி செஞ்சீங்க? எப்படி? அதான்டா அன்னைக்கு நம்ம ரிசார்ட்டில் சொல்லாமல் வந்துட்டோமே, அதான் கேட்குறேன். நீ நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தியா, எங்களுக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சு, அதனால தான் சொல்லாமல் வந்துட்டோம். எல்லாம் இவனால தான் வசுமதி. நான் அப்பயே சொன்னேன் எழுப்பி கூட்டிகிட்டு வந்துடலாண்டான். இவன் சொன்னா தூக்கத்தில் எப்படின்னா ஆயில் கம்மியாடும் அது இது. இப்போ பாரு ஃபங்க்ஷனுக்கு வந்தது வராமல் எவ்வளோ உரிமையோட சண்டை போடுறான்னு. ஷட் அப் வேணும். அண்ணா உனக்கு நலங்கு வைக்கணுமா? அம்மா கூப்பிடுறாங்க. டேய் படா படா. உட்கார். எனக்கு தெரிஞ்சாகணும். என்ன தெரிஞ்சாகணும்? ஏன் எப்படி பண்ணீங்க? என்ன பண்ணோம்? என் சம்மதம் இல்லாம மயக்க மருந்த எதையோ கலந்து கொடுத்து என்ன ரேப் பண்ணது யாரு? நீயா? நீயா இல்ல 4 பேருமா? நான் இல்லை வாசு. சத்தியமா நானும் இல்லை. என்னை பார்த்து அப்படியே தெரியுது. என்னங்க, என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் அப்படிலாம் பண்ணுவேங்களா? அப்ப வேற யாரு? போய் சொல்றீங்க. நீங்க 4 பேருமே போய் சொல்றீங்க. நீங்க எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைன்னு சொல்றது பார்த்தா அப்போ 4 பேருமே வா சொல்லிடுங்க ப்ளீஸ். டேய் டேய், உங்கள் 3 பேரில் யாருன்னு சொல்லுங்கடா. வேணும். என்னடா அப்படி பார்க்குற? நான் இல்லை. ஆகாஷ். டேய் நான் இல்லைடா. ஏய் சும்மா இருங்கடா. இந்த பார் வசுமதி, நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டல, மரியாதை போயிடு. திரும்பி திரும்பி இதை கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? செய்யாத கூட்டம் எங்களை பொறுப்பேற்றுக்க சொல்றியா? உங்களுக்குள்ள இப்படி சண்டை போடுறது பார்த்தா கண்டிப்பா உங்களுக்குள்ள யாரோ ஒருத்தன் தான். அந்த ஒருத்தன் வந்து நான் தான் உண்மையை ஒத்துக்கிற வரைக்கும் நீங்க 4 பேருமே பொறுப்பு. உங்களை நான் விட மாட்டேன். வசுமதி, இன்னைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம். அதான் எப்படின்னு கேக்குறேன். இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு வந்து இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்க உன்னால எப்படி முடியுது ஆகாஷ்? வசுமதி ப்ளீஸ், இந்த பிரச்சனை இங்கே வேண்டாம். இது வந்தாலும் நம்ம ஊரில் போய் பேசிக்கலாம். டேய் டேய், அவகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு. ஏய் மரியாதை சொல்கிறேன், வெளியில் போயிடு. இல்லை ஒம்பு பண்ணி எடுத்துன்ற முடியோட வந்திருந்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோ, நாங்கள் 4 பேர், நீ ஒருத்தி. ஜாகிரதை. அன்னைக்கு கூட நான் ஒருத்தி தான், நீங்க 4 பேர் தான். அந்த தைரியத்துல தான் நீங்க அப்படி செஞ்சீங்களா? ஏய் போடி வெளியே. முடியாது. போடினா. ஏய் ஆகாஷ், யார் அந்த பொண்ணு? சொல்லுடா, யாருடா அந்த பொண்ணு? அது ஆண்டி, இவ யாருன்னு எனக்கு தெரியாது ஆண்டி. இது முன்னாடி நாங்கள் இந்த பொண்ணை பார்த்ததே இல்லை. ஆமாம் ஆண்டி, சென்னையில் இது மாதிரி நிறைய பேர் கிளம்பியிருக்காங்க. ஏதாவது ஃபங்க்ஷன் விசேஷனால கலாட்டா பண்ணுறதுக்குன்னே வந்துடுறாங்க. அம்மா நீ உள்ளே போமா, நான் அவகிட்ட பேசியாங்க. நில்லுங்க. உங்க 4 பேருக்குமே நான் யாருன்னு தெரியாது? இங்க போன் இருக்கா? இவங்க 4 பேருமே டீச் பண்ண இன்ஸ்டிடியூட் ஃபோன் போடுங்க. போன வாரம் நடந்த கோர்ஸ்ல என் பேர் இருக்கா இல்லையான்னு பாருங்க. இவங்க 4 பேருமே எனக்கு கிளாஸ் எடுத்தாங்களா இல்லையான்னு கேளுங்க. ஏய் இப்போ ஃபோன் எதுக்கு? ஓஹோ, கலாட்டா பண்ணணுன்ற முடிவோடு தான் வந்திருக்கியா? டே ஆகாஷ், நீ ஃபோன் பண்ணுறா, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. வீடியோ வந்து ஹேரஸ் பண்ணுறான்னு நாம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். முரளி வேண்டாம். அந்த நம்பிக்கை துரோகத்துல இருந்து நான் இன்னும் மேல நடந்த அசிங்கம் இந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கெல்லாம் எதுக்கு தெரியணும்னு பார்க்குறேன்.
சொல்ல வச்சிடாதீங்க. அப்புறம் எதுக்கு வசு இப்படி வீடு டேய். தேடி சும்மா இரு. நீ சொல்லுமா என்ன நடந்தது? வேண்டாம் ஆண்டி. ஆமா, சொல்றத ஆண்டி. நம்பாதீங்க. நீ சொல்லுமா. 4 நாள் முன்னாடி இவங்க 4 பேரும் என் கூட ஒரு ரிசார்ட்ல தங்கியிருந்தாங்க. உங்க பையன் தான் பேச்சுலர்ஸ் பார்ட்டி கொடுத்தான். 4 பேருமே தண்ணி அடிச்சிருந்தாங்க. என் கூல்ட்ரிங்க்ல ட்ரக்ஸோ மயக்க மருந்தோ எதையோ கலந்து குடிச்சு இங்க 4 பேர்ல யாரோ ஒருத்தன் என்ன ரேப் பண்ணிட்டான். நல்ல நாள் அதுவுமா இந்த வீட்டுல நடக்க கூடாதெல்லாம் நடக்குதே. இப்ப இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியடா. சென்னையில 4 ஃப்ரெண்ட்ஸோட நீ தனியா தங்குறப்ப சகவாசத்தால கெட்டு போயிடுவேன்னு சொந்தக்காரங்க சொன்னப்பெல்லாம் நான் நம்பல. உங்க அப்பாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? உங்க மாமா மூஞ்சில நான் எப்படி நான் முழிப்பேன்? அம்மா கொஞ்சம் பொறுமையா இருமா. டேய், உண்மையை சொல்லுடா. அந்த பொண்ணு உனக்கு தெரியும் தானே? என் மேல சத்தியமா சொல்லு. தெரியும். ராத்திரி பூரா அந்த பொண்ணோட தனியா இருந்தீங்களா? ம். தண்ணி பாட்டி வச்சியா? நீயும் தண்ணி அடிச்சியா? அடிச்சிருப்ப. ஏன்னா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி. அந்த 3 பேரோட மூஞ்சி மோரக்கட்டிய பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சு போச்சு. அநியாயமா இப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு வந்து நிக்கிறியடா. அம்மா நான் அவளை எதுவும் செய்யலம்மா. அந்த 3 பேரில் ஒருத்தர் தான் அவளை ஏதோ. அம்மா நான் உன் பையம்மா, அந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேன். நான் நம்புமா ப்ளீஸ். என்னங்க? சும்மா இரு. வேண்டாங்க. வேண்டாங்க. வேண்டாம். ஐயோ, விடுங்க, விடுங்க, விடுங்க. தோளுக்கு மிஞ்சின பையனை போட்டு இப்படி அடிக்கிறீங்களே. பின்ன இவன் பண்ணிட்டு வந்திருக்கிற காரியத்துக்கு உன்னை அடிக்காம கொஞ்சம் சொல்றியா? உன் மாமாவுக்கு யாரா பதில் சொல்றது? வேற வெளியில மாப்பிள்ளை தேடி போன மடக்கி என் பையன் நல்லவன், உத்தமன், சொக்க தங்கம், அது இதுன்னு சொல்லி ச்சே, என் மூஞ்சில காரி துப்ப மாட்டார் அவரு. இதா இவ வெத்த பொண்ணு மாதிரி வளர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கேடு கட்ட தருதலைக்கு என்ன கற்றுக் கொடுத்தேன். அவன் நாளைக்கு என்ன சட்டை பிடிச்சி கேட்க மாட்டான். பா அந்த தப்பை நான் செய்யலப்பா. இவங்க 3 பேரில் தான் யாரோ ஒருத்தர். யாரா யாரா? சார் விடுங்க சார். உங்க பையன் சொல்றதை கேட்டு நேரம் அடிக்க வரீங்க. அவன் சொல்றதா நம்புவீங்களா? நாங்க சொல்றத நம்ப மாட்டீங்களா? நாங்க யாருமே இல்லை சார். உங்க பையனை போய் கேட்டுங்க போங்க. ஏய், சந்தேகம் உங்க 4 பேர் பையில இருந்தாண்டா. இதுக்கு ஒரு முடிவு தெரியற வரைக்கும் யாரும் இங்கேருந்து போகக்கூடாது. அப்பா நான் எந்த தப்பும் செய்யலப்பா, என்ன நம்புங்கப்பா. டே போட. உன் மாமாட்ட போய் இந்த கதையெல்லாம் சொல்லு. அவன் நம்பினாருன்னா இந்த பொண்ணை கட்டி கொடுத்தாருன்னா கட்டிக்கோ. கேன்சல்ரா, நிச்சயதார்த்தம் கேன்சல் ஆயிடுச்சு. டே குமரேசா, சொந்தக்காரவங்களுக்கும் பத்திரிக்கை வச்சவங்களுக்கும் ஃபோன் போட்டோ இல்லை நேரில் ஆள் அனுப்பிச்சோ சொல்லிவிடு. அந்த எம்எல்ஏக்கு சரி அதை நான் சொல்லிக்கிறேன், நீ போ. ஐயா மண்டபத்தில் நோட்டீஸ் எழுதி ஒட்டுடா, மரம் மாதிரி நிற்காத, மழை வேலையை போய் பாரு. சண்முகம், ஒன்றும் அவசரம் இல்லை. ஆகாஷ் நிரபராதின்னு தெரிகிற வரைக்கும் என் பொண்ணு காத்துக்கிட்டு இருப்பா. ஏம்மா காத்துக்கிட்டு இருப்பல்ல? ஆனால் என் பொண்ணு வயசில் இன்னொரு பொண்ணு எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும்னு இங்கே நிற்கிறா. முதல்ல அவளுக்கு ஒரு வழியை பண்ணணும். பண்ணுவோம். ஐயோ ச்சே, போகவே மாட்டேங்குது. ச்சே, அதுக்குள்ள எப்படி பத்திடுச்சு. எந்த பொண்ணும் தன்னை கெடுத்துட்டதா பொய்யா புகா சொல்ல மாட்டான். இதோ இவன் தான் தன்னை கெடுத்துட்டான்னு யாரையாவது ஒருத்தனை பார்த்து கை நீட்டி காமிச்சா கூட சரி, அதில் ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஆனால் உங்கள் 4 பேரில் தன்னை கெடுத்தது யாருன்னு தெரியாதுன்னு இவன் சொல்லும்போது அதில் உண்மை இருக்கிறதா தான் நான் நம்புகிறேன். அதனால் சார், எவ்வளோ ஏதோ சொன்னான்னு அதை நம்புறீங்க?
இதோ உங்கள் வீட்டு பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் 3 பேர். நான் சொல்ல நம்ப மாட்டீங்களா? ஏய் குறுக்க பேசாத, பெரியவர் பேசிட்டு இருக்கிறார்ல. பெரியவர் மாதிரியா பேசுறாரு இவரு? இவ்வளோ கும்பலை கூட்டி வச்சுட்டு கோர்ட்டில் அக்யூஸ்ட் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காரு. அக்யூஸ் தான்ப்பா, நீங்கள் எல்லாருமே அக்யூஸ் தான். இதோ நிற்கிறானே எங்கள் வீட்டு பையன், இவனையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஐயோ அண்ணா, அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க தூக்கி வளர்த்த பையன் அவன். அவன் அப்படி செய்வானா? அவனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? சரோஜா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? சார், நாங்களாம் பிஇ படித்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர் சார். நாங்கள் போய் அப்படிலாம் தப்பு பண்ணுறதுக்கு படித்தவன் படிக்காதவங்கிற வித்தியாசம் கிடையாது. நீங்கள் காலேஜில் பாடத்தை படிச்சீங்க, ஆனால் ஒழுக்கத்தை படிச்சிங்களான்னு யாருக்கு தெரியும்? சார், 4 ஆம்பளை பசங்களோட ஜோடி போட்டுக்கிட்டு மகாபலிபுரம் வரைக்கும் வந்து கூத்தடிச்சிட்டு இருந்தா. நாங்கள் தண்ணி அடிக்கிற இடத்துல வந்து எங்களை கொஞ்சம் கொலாவிட்டு இருந்தா. இவ ஒழுக்கமானவளா? பெருசா இவளுக்கு போய் வந்து வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்க. டேய், என்னென்ன கால்கள் நினைச்சீங்களா? அப்படியே இருந்தாலும் என்ன தொடர்றதுக்கு முன்னாடி என் பெர்மிஷனை கேட்டிருக்கணும். உங்க கூட சாதாரணமா ஃப்ரெண்டியா பிஹேவ் பண்ணது நீங்க தப்பா எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உங்க 4 பேரையும் நம்பி வந்தேன். ட்ரக்ஸையோ எதையோ கொடுத்து கெடுத்துட்டு இப்போ ஏன் ஒழுக்கத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? ரேவதி, நளினி, நீங்கள் 2 பேரும் உங்கள் ரூமுக்கு போங்க. பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ்ரா நீங்கள். அவள் உங்கள் ஸ்டூடெண்ட். அவகிட்டயே நீங்கள் சில்லறத்தனமாக நடந்துக்குவீங்கன்னு அவள் கொஞ்சமாவது எதிர்பார்த்துருப்பாளா? சக். ஏன்பா நீ என்ன சொன்ன? மருந்துக்கு கூட நாங்கள் தண்ணி அடிக்க மாட்டோம்னு. ஆனால் நீங்கள் தண்ணி அடிச்சிருக்கீங்க, அதை நீங்களே ஒத்துக்கிட்டு இருக்கீங்க. போதையில் இந்த தப்பை நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்கிறது என்னடா நிச்சயம்? மாமா, இவங்ககிட்ட இப்படியெல்லாம் கேட்டால் உண்மை வெளியில் வராது. போலீஸ்காரங்களை கூப்பிடுவோம், அவங்க வரட்டும், விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிச்சா உண்மை வெளியில் வரும். என்ன சார் மிரட்டுறீங்களா? இது உங்க ஊருன்றனால என்ன வேணா செஞ்சிருவீங்களா? உங்கள் 3 பேரில் யாருன்னு ஒத்துக்கோங்கடா. பாத்தீங்களாடா, கடைசி உங்க புத்தி காட்டிட்டீங்க. ஏய், அப்பா அம்மா முன்னால நான் தானே இப்போ அவமானப்படுறது. என்னோட நிச்சயதார்த்தம் தானே நான் பிரச்சனை நிற்குது. தயவு செஞ்சு உங்கள் 3 பேரில் யாருன்னு ஒத்துக்கோங்கடா. டேய் வேணும், நான் அப்பவே சொன்னடா பிரச்சனை ஆகும் போயிடலான்னு. பெருசா ஃப்ரெண்டு அம்மான்னு விட்டு போக கூடாதுன்னு சொன்னியடா. பாரு இப்ப நம்மளே போட்டு கொடுக்குறாங்க. டேய், எங்க 3 பேரை விடுறோம். நீ ஒத்துக்கோ, உண்மை ஒத்துக்கோ. நீ தானே? ஏய், என்ன சொல்ற நீ? ஆமாண்டா, உனக்கு அங்க மோட்டிவ் இருந்தது. திட்டம் போட்டு கூட்டிட்டு வந்து அவளை கெடுத்துட்டு பள்ளி எங்க மேல போறியா? ஆமா, நீ தானே வசுமதி வருவாங்க, சட்டையை பிடிச்சி கேட்பாங்க, அப்படி இப்படி பயந்துட்டு இருந்த. அவ்வளோ வேண்டாம். இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அவனுக்கு ஃபோன் போட்டு பிரச்சனை எதுவும் இல்லையா கேட்டியா? நீ தான் தப்பு பண்ணிருக்க. அதான் உன் மனசு குறுகுறுன்னு இருந்திருக்கு. இந்த பாருங்க சார், நான் சொல்றது நல்லா கேட்டுங்க. எங்க கேண்டீன்ல டீ பிரேக், லஞ்ச் பிரேக் எப்ப பார்த்தாலும் இவ கூட தான் சார் அவன் தனியா நின்று பேசிட்டே இருப்பான். அது இல்லாம அந்த வாரம் ஃபுல்லா வாயை சேர்ந்தாலும் வசு 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 தான் சொல்லிட்டு இருப்பான். உண்மையா இல்லைன்னு கேளுங்க சார். அவன் நெஞ்சை தொட்டு சொல்ல சொல்லுங்க. என்னடா? நாங்க இல்ல, அவன் தான். அவன் ஒருத்தன் சொல்ற நம்புறீங்களா இல்ல நாங்க 3 பேர் சொல்ற நம்புறீங்களா? ஏதோ போலீஸை கூப்பிடுவீங்களா சார்? கூப்பிடுங்க. நிக்கிறானே உங்க பையன், அவனை கூப்பிட்டு போக சொல்லுங்க. இவங்க என்னடா முகத்தை பார்த்தாலே தெரியுதுன்றாங்க, நீங்க என்னடா சட்டையை பிடிக்கிறீங்க? போலீஸ் பஞ்சாயத்து அது இதுன்னு. டேய், இங்க இருந்து அவமானப்பட்டதெல்லாம் போதுடா, போடா. டேய் டேய் டேய், நாங்க எங்கேயும் ஓடி போயிட மாட்டோம், சென்னையில தான் இருப்போம். வேணுமென்னா உங்க பஞ்சாயத்தை அங்க வந்து வச்சுக்கோங்க. வாடா.